நம்மளோட அந்த ஆர்வத்த, அந்த எதிர்பார்ப்ப இந்த 3வது பார்ட் ஃபுல்ஃபில் பண்ணுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்தளவுக்கு இல்லன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா லாஸ்ட் 2 பார்ட் பயங்கரமா இருந்துச்சு. ஆனா இந்த பார்ட் ரொம்ப ரொம்ப சர்ட்டிலா தான் இருந்துச்சு. அதுக்கு காரணம் இந்த கேஸ ரீஓப்பன் பண்ணி ஜார்ஜ் குட்டிக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்ல. அது எல்லாமே அவர் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ற மாரி தான் இருந்துச்சு. அந்த பிரச்சனைகள் எல்லாமே சுவாரஸ்யமா இருந்திருந்தா, தலைவன் வழக்கம் போல பயங்கர பிரில்லியன்ஸியா அந்த பிரச்சனையெல்லாம் ஹேண்டில் பண்ணியிருப்பாப்ல. அவரோட அந்த திறமைக்கு தீனி போடாத மாதிரி அந்த பிரச்சனைகள் இல்லாததுனால, அவர் கொஞ்சம் ரொம்பவே சர்ட்டிலா ப்ளே பண்ணிட்டாப்ல. கண்டிப்பா 4வது பார்ட் வரும். வரணும். ஏன்னா, இந்த "திருஷ்யம்" பிரான்சைஸ்க்கு இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சீக்வல் குடுக்கணும். அப்பதான் மக்கள் வந்து இந்த படத்த வந்து ஒரு பொக்கிஷமா பார்க்குற மாரி இருக்கும். இந்த பார்ட்ட இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா, மக்கள் வந்து 3வது பார்ட் நல்லா இல்ல அப்படின்னு கடந்து போயிருவாங்க. அதுவே 4வது பார்ட் தரமா, பயங்கரமா வேற லெவல்ல குடுத்துட்டாங்க அப்படின்னா, மக்கள் மத்தியிலே இது ஒரு பொக்கிஷமா என்னைக்கும் இருந்துகிட்டே இருக்கும். என்ன பொறுத்தளவுக்கு நான் இந்த படத்த ரொம்ப பிலோ ஆவரேஜான படம்லாம் சொல்ல மாட்டேன். ஓகேவா இருந்துச்சு. ஆனா என்ன, அந்த படத்த நம்ம கடைசி வரைக்கும் பயங்கர ஆர்வமா பார்த்துக்கிட்டே இருப்போம். பாயிண்ட் வரட்டும்னு சொல்ற மாரி கண்டிப்பா ஏதாவது பாயிண்ட் வரும். ஜார்ஜ் குட்டி பிரில்லியன்ட்டா சில வேலைகள்லாம் பார்ப்பாப்ல அப்படின்னு உட்கார்ந்துனே இருந்தோம். அவரும் பண்றாப்ல. லாஸ்ட் பார்ட்ல வந்த மாரி நெறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்கு. அவரோட பிரில்லியன்ட்டான சில மூவ்ஸ்லாம் இருக்கு. பட் எதுவுமே அவரோட அந்த ஒரு திறமைக்கான ஒரு விஷயமா நமக்கு தெரியல. ஒரு பெருசா நம்மள எக்ஸைட் பண்ணல. 13 பாலுக்கு 50 அடிச்சவன், அடுத்த மேட்ச்சே வந்து 45 பாலுக்கு 50 அடிச்சா எப்படி இருக்குமோ, அப்படிப்பட்ட ஒரு ஃபீலிங் தான் இந்த படம் முடியும்போது கிடைச்சுச்சு.